நீங்க மாயோருவத்துக்கிட்ட இருந்து அதை திருடுறதுக்கு முன்னாடியே நான் போலிகளை செஞ்சு வச்சிட்டு உண்மையான செருப்பையும் மோதிரத்தையும் திருடிட்டேன். இதுதான் உண்மையான மந்திர செருப்பும் மோதிரமும். நீ பொய் சொல்ற, நாங்க நம்ப மாட்டோம். சரி, நீங்க நம்பணும்னா நான் என்ன செய்யணும்? அதோ அந்த செருப்பையும் மோதிரத்தையும் வச்சு எங்களுக்கு ஆளுக்கு ஒரு மாம்பழத்தை வர வச்சு கொடு, அப்ப நாங்க நம்புறோம். அட அல்பீங்களா, கேக்குறதுதான் கேக்குறீங்க, பெருசா ஏதாவது கேட்க கூடாதா? ஐயோ, குண்ட மாட்டிக்கிட்டா போல இருக்கு. இல்ல, அந்த பைரவனை சமாளிக்கிறதுக்காக நான் நிறைய மந்திரங்கள்லாம் சொல்லி கொடுத்துருக்கேன். அதை வச்சு அவன் சமாளிச்சிடுவான். மாம்பழம்லாம் எங்களுக்கு வேண்டாம். என்னது, மாம்பழம் வேண்டாமா? வேற என்ன வேணும் என்கிட்ட சொல்லுங்க, நான் வரவழைச்சு தரேன். இந்த வேலையெல்லாம் இங்க வேண்டாம். எங்களுக்கு வேணுங்கிறத எங்களுக்கே வரவழைச்சுக்க தெரியும். முதல்ல உன் கையில இருக்கிற செருப்பையும் மோதிரத்தை கொடு. என்னது, குடுக்கணுமா? அதெல்லாம் முடியாது, இதெல்லாம் எனக்கு வேணும். இப்ப குடுக்க போறியா உன்னை கொல்லட்டா? குடுக்க போறியா இல்லையா? என்னங்க, மோதிரத்தை கொடு. மோதிரமா? ஆமா, குடு. இந்தாங்க. எனக்கு மாம்பழம் வேணும். எனக்கு பலாப்பழம் வேணும். எனக்கு மாம்பழம் வேணும். பலாப்பழம் வேணும். எனக்கு மாம்பழம் வேணும். எனக்கு மாம்பழம் வேணும். பலாப்பழம் வேணும். எனக்கு மாம்பழம் வேணும். எனக்கு மாம்பழம் வேணும். எனக்கு பலாப்பழம் வேணும். எனக்கு மாம்பழம் வேணும். எனக்கு பலாப்பழம் வேணும். எனக்கு மாம்பழம் வேணும். எனக்கு பலாப்பழம் வேணும். எனக்கு பலாப்பழம் வேணும். எனக்கு பலாப்பழம் வேணும். எனக்கு பலாப்பழம் வேணும். எனக்கு மாம்பழம் வேணும். எனக்கு பலாப்பழம் வேணும். எனக்கு மாம்பழம் வேணும். எனக்கு மாம்பழம் வேணும். என்ன பாலுவா கொக்கா, எப்படி நம்ம திறமை? வெல்டன்டா பாலு, கை குடுறா குண்டா. டேய், முதல்ல கையில இருக்கிறத குடுறா. என்னது, கையில இருக்கிறது குடுக்கணுமா? என்னம்மா கண்ணு, விளையாடுறியா? நீ பேய்களிடம் போனாயா, அதை ஏமாத்தினாயா, இல்லை அதுங்க கிட்ட அடி வாங்காம தப்பித்தாயா? உனக்கு இருக்கு செருப்பு, மோதிரம். எனக்கு மாம்பழம் வேணும். எனக்கு பலாப்பழம் எனக்கு வேணும். மாம்பழம் வேணும். பாலு, சும்மா விளையாடாத. ஒழுங்கா செருப்பையும் மோதிரத்தையும் என்கிட்ட கொடுத்துரு. கேவலம் மாயா கொடுத்த மந்திர புக்கு வச்சுக்கிட்டு நீ என்ன ஆட்ட ஆட்டுற? இனிமே பார், இந்த செருப்பையும் மோதிரத்தையும் வச்சுக்கிட்டு நான் உனக்கு பல வித்தைகள் காட்டுறேன். உனக்கு மந்திர புக்குனா எனக்கு இந்த செருப்பு மோதிரமும். புதையல் உங்களுக்கா இல்ல எனக்கான்னு பார்த்துடலாம். இனி ஏன் வலி தனி வலி. பட்டா ஹெக்ஸாய ஸ்வாஹா. என்னடி இவன் இப்படி பண்ணிட்டா? பாலு ஏமாத்துற விஷயம் பேய்களுக்கு தெரிஞ்சிச்சு. கௌரி, சீக்கிரம் மந்திரம் போடு, மறைஞ்சிடலாம். பராசக்தி சித்த தெளிவோடு இருக்க ரூபம் அரூபமாகி வெளியெங்கும் பவனி வர சக்தி கொடுத்தாயே. ஓம் ஓம் ஓம். எங்க கிட்டயா உங்க வேலையை காட்டுறீங்க? நீங்க எங்க போனாலும் விட மாட்டோம். ஏய் குள்ள கௌரி,
இப்போ நான் தனி காட்டு ராஜா. இனிமே உன்னால என்ன எதுவுமே பண்ண முடியாது. இந்த பாலு இனிமே என்ன வேணாலும் பண்ணுவான். பண்ணுவான், என்ன பின்னுவான். டேய் பொடியா, எங்களையா நீ ஏமாத்திட்டு வந்த? கொல்லாம விட மாட்டேன்டா. ஐயோ ஐயோ ஐயோ, விட்டுருங்க விட்டுருங்க. ஐயோ ஐயோ ஐயோ, மந்திரத்தை சொல்லி பாப்போம். சுமாயமா, ஐயோ சுமா யமா, ஐயோ மந்திரம் வேற மறந்து போச்சு. ஏய், மோசக்காரனுக்கு மந்திரம் கூட உதவாதடா. செருப்ப கொடிடா. ஐயோ செருப்ப கொடு, மோதிரத்தை கொடு. டேய், குடுக்க மாட்டேன் குடுக்க மாட்டேன் குடுக்க மாட்டேன். ஐயோ கௌரியை கூப்பிட வேண்டியதா. கௌரி, என்னை காப்பாத்து. கௌரி கௌரி. கௌரி கௌரி, வந்து என்னை காப்பாத்து கௌரி. இது ரெண்டு என்ன போட்டு பிடிக்குது கௌரி. வா கௌரி, கௌரி வந்து காப்பாத்து கௌரி. ப்ளீஸ் கௌரி ப்ளீஸ். குறுக்கிடாதீங்க, மறைஞ்சு போங்க. என்னப்பா குண்டப்பா, என்னமோ வீரபாண்டிய கட்டபொம்மை வசனம் எல்லாம் பேசிட்டு வந்த, இப்ப என்னாச்சு? நான் இல்லாம உன்னால இந்த காட்டுக்குள்ள தனியா ஒரு புல்ல கூட புடுங்க முடியாது, ஞாபகம் வச்சுக்க. செருப்பு மோதிரம் கடிச்ச உடனே என்னமோ புதையலே கடிச்ச மாதிரி குதிச்ச. ஏன்டா நீ திருந்தவே மாட்டியாடா? நீ எல்லாம் திட்டுற அளவுக்கு என் நிலைமை மோசமா போச்சு. மந்திரம் மட்டும் மறக்காம இருந்திருந்தா உங்க எல்லாருக்கும் ஆப்புதான்டி. டேய், செருப்பையும் மோதிரத்தையும் கொடு கொடு. இதுமா இந்தா. இதுதான் உனக்கு லாஸ்ட் வார்னிங். இனிமே இப்படி பண்ணின அவ்வளவுதான். சரி வாங்க, இந்த செருப்பையும் மோதிரத்தையும் அந்த உருவத்துக்கிட்ட கொடுத்துருவோம். இவங்களையெல்லாம் பார்த்தா விவரம் தெரிஞ்சவங்களா தெரியலையே. யார்கிட்ட கேட்கலாம்? இவரை பார்த்தா விவரமான ஆள் மாதிரி தெரியுது. இவர்கிட்ட கேட்கலாம். ஐயா. என்னப்பா? ஜோதிட வித்வான் உடையப்பா. அவர் காலமாகி 1 வருஷமாச்சுப்பா. அவரை பார்க்கவா வந்த? ஆமாங்க, அவர் காலமாயிட்டதா ஏற்கனவே ஊருக்குள்ள சொன்னாங்க. அவரு எப்படி இறந்தாரு? ஏதாவது நோய் நொடியா இல்ல விபத்தா? அட அதெல்லாம் எதுவுமே இல்லப்பா. உடையப்பா என் சிநேகிதன் தான். நல்ல ஆரோக்கியமான தேகம், இன்சான் உடம்பு. ஒரு நொடி கூட சோர்ந்து உக்காந்ததே கிடையாது. சுறுசுறுப்புல எறும்பே தோத்து போகும். நேர்மையிலையும் சொல் சுத்தத்திலையும் வாக்கு பலிதத்திலையும்
அவனை அடிச்சிக்க இந்த ஏரியாவுல ஆளே கிடையாதுப்பா. வழக்கம் போல காலையில ஏந்திரிச்சு சுவடியா பார்த்து ஜோசியம் சொல்லிக்கிட்டு இருந்த மனுஷன் சாப்பிட்டு முடிச்சிட்டு ராத்திரி படுக்க போனான். படுத்தவன் தான் காலையில எழுந்திருக்கவே இல்லை. எல்லாருக்கும் விடிஞ்ச அன்னைக்கு ராத்திரி அவனுக்கு மட்டும் விடியவே இல்லை. தூக்கத்திலே உயிர் பிரிஞ்சிடுச்சு தம்பி. காலையில பணத்தை தூக்கி நாங்க எரிச்சுபிட்டு அவங்க பொழப்ப பார்க்க போயிட்டோம்பா. எல்லாரும் அவனுக்கு நல்ல சாவுன்னு சொல்றாங்கப்பா. ஆனா ஒரு நல்லவனுக்கு சாவு வந்ததுதான் என்னால தாங்கிக்க முடியல. ஆமா, உடையப்பா இறந்தது கூட தெரியாம இத்தனை நாள் கழிச்சு வந்திருக்கியே, என்ன விஷயமா பார்க்க வந்திருக்க? அவர்கிட்ட சுவடி. ஊர் உலகத்துல உள்ள எல்லாருடைய முக்காலத்தையும் துல்லியமா கணிச்சு சொன்ன அந்த உடையப்பாவால தன்னுடைய முடிவை ஒரு குத்து மதிப்பா கூட தெரிஞ்சுக்க முடியலப்பா. என்ன ஜோசியமோ என்ன ஆருடமோ போ. ஐயா, அவரோட வீடு வீட்டுல யாரும் இல்லப்பா. உடையப்பாவோட சம்சாரம் வடிவு புருஷன் செத்த கையோட புள்ளைய கூட்டிக்கிட்டு அப்பன் வீட்டுக்கே போயிட்டா. இல்லையா, அவர் உயிர் விட்ட வீட நான் பார்க்கணும். அவன் உயிரோட இருந்தப்ப புகழ் சேர்த்த வீடு அவன் போன பிறகு இப்ப பாழடைஞ்சு கிடக்கு. இப்படியே நேரா போனா ஒரு பழைய காலத்து அடுக்குமாடி வீடு வரும். அதுதான் உடையப்பா வாழ்ந்த வீடு, இறந்த வீடு. போய் பாரு. ரொம்ப நன்றிங்க. பரவாயில்லப்பா. முன்னோர் சொன்னது உண்மைன்னா இப்பவும் அவர் உயிரோட இருக்கிறதுக்கு நமக்கு அவர் வீட்டுல ஏதாவது தடயம் கிடைக்கலாம். போய் பார்ப்போம். அந்த பெரியவர் சொன்ன உடையப்பா வீடு இதுதானோ? அரண்மனை மாதிரி இருக்கிற இந்த வீட்ல உடையப்பா ராஜா மாதிரி தான் வாழ்ந்துட்டு இருந்திருக்காரு போல. அரண்மனையா இருந்தாலும் இதுக்குள்ள இனி எத்தனை அமானுஷ்யங்கள் அடங்கி இருக்கோ. சரி, உள்ள போய் பார்க்கலாம்.